வணக்கம் மேடம். அதாவது ஈரோடு அடுத்த நசீனூர்ல தேசிய நெடுஞ்சாலை இருக்கு. அதாவது சேலத்திலிருந்து கோவை செல்லக்கூடிய இந்த தேசிய நெடுஞ்சாலையில நேற்று நேற்று மதியம் பட்டப்பகல்ல வந்து காரை விபத்தை ஏற்படுத்தி அந்த காரில் வந்த கும்பல் வந்து அந்த காரில் வந்த மற்றொரு கும்பல் வந்து இந்த முன்னாள் சென்றோர் இந்த காரில் இருந்த பிரபல ரவுடி என ஜான் என்கிற சாணக்கியாவை வந்து அறிவாளால் வெட்டி படுகொலை செய்தனர். அதாவது சேலம் மாவட்டம் கிச்சிப்பாளையத்தைச் சேர்ந்த ஜான் என்கிற சாணக்கியா இவர் மீது பல்வேறு கொலை மற்றும் கொள்ளை வழக்குகள் வந்து இருக்கு. இந்த நிலையில வந்து இவர் வந்து சேலம் அன்னதானப்பட்டியில வந்து தினசரி அந்த வழக்குக்காக கையெழுத்திட்டு மீண்டும் அவரது மாமனார் ஊரான திருப்பூருக்கு வந்து சேலம் டு கோவை செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில வந்து திருப்பூர் சென்று கொண்டிருந்தது வழக்கமாக கொண்டுள்ளார். இந்த நிலையில வந்து நேற்று வழக்கம் போல வந்து ஜான் மற்றும் சாணக்கியா மற்றும் அவரது மனைவி சரண்யா ஆகிய இருவரும் வந்து சேலம் அன்னதானப்பட்டியில வந்து காவல் நிலையத்துல கையெழுத்திட்டு மீண்டும் கார்ல வந்து திருப்பூர் நோக்கி தேசிய நெடுஞ்சாலையில சென்று கொண்டிருந்தாங்க. இவரை வந்து பின்தொடர்ந்து வந்த காரில் வந்த வாடகை காரில் வந்த கும்பல் வந்து அதாவது பவானி அருகே உள்ள சித்தோடு தேசிய நெடுஞ்சாலையில வந்த போது அதாவது அவர்கள் சென்று கொண்டிருந்த காரில் வந்து பின்பக்கமாக மோதி விபத்தை ஏற்படுத்தி காரில் இருந்து இறங்கிய அந்த கும்பல் வந்து சரமரியாக அந்த காரில் இருந்த பிரபல ரவுடி ஜான் என்கிற சாணக்கியாவை வந்து வெட்டி படுகொலை செய்தனர். அப்போது வந்து அவரது மனைவி வந்து அந்த தடுக்கும் போது அவர்களையும் வந்து அந்த காயம் ஏற்படுத்தி இருந்தனர். இந்த நிலையில வந்து இது குறித்து தகவல் இருந்த அப்பகுதியில் இருந்த காவல்துறையினர் வந்து உடனடியாக வந்து அந்த கொலையாளிகளை வந்து பிடிக்க முயற்சித்தனர். பின்னர் வந்து அவர்கள் தப்பி ஓடும் போது காலில் சுட்டு மூன்று பேரை வந்து பிடித்து பெருந்துறை அரசு மருத்துவமனையில வந்து சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். இந்த நிலையில அங்க சிகிச்சையில் இருந்த அந்த மூன்று பேரும் மற்றும் வந்து ஏற்கனவே பிடிக்கப்பட்ட ஒருவர் என மொத்தம் நான்கு பேரையும் வந்து சேலம் அரசு மருத்துவமனை கோவை அரசு மருத்துவமனைக்கு வந்து கொண்டு சென்றனர். இது குறித்து பரபரப்பை ஏற்படுத்தி வந்த நிலையில தற்போது பார்த்தீங்கன்னா நேற்று பிடிபட்ட அந்த பூபாலன், சரவணன், கார்த்திகேயன், சதீஷ் ஆகிய 4 பேரையும் வந்து போலீசார் வந்து கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று விசாரித்து வந்தனர். இந்த நிலையில இந்த கொலை வழக்கு தொடர்பாக இன்று வந்து சேலத்துல பதுங்கி இருந்த பார்த்திபன், அழகரசன், சேதுவாசன், பெரியசாமி, சிவகுமார் என 5 பேரையும் வந்து போலீசார் வந்து பிடித்து இந்த கொலை வழக்கு சம்பந்தமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விசாரணையில வந்து இது எதற்காக நடத்தப்பட்ட கொலை என்பது குறித்து பின்னர் தெரிய வரும். மேலும் வந்து இந்த கொலை வழக்கு தொடர்பாக யார் ஈடுபட்டிருக்கிறாங்க, சம்பந்தப்பட்டிருப்பது குறித்து தெரிய வரும் என தெரிய வருகிறது.